இன்டர்நேஷ்னலி நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில் இருக்குது. நான் வந்து என்ன அனுபவிக்கலையோ என் குழந்தை அதை அனுபவிக்கணும். ஆமாம், இங்கே தான் அவங்க தப்பே பண்ணுறாங்க. இப்போ ஷார்ட்கட் ஹாப்பினஸ், ஷார்ட்கட் எமோஷன்ஸை, ஸோ ஒரிஜினல் ஹாப்பினஸை விளக்குற அளவுக்கு கூட ஒரு இது இல்லை. நம்மளோட கண்ட்ரியோட கல்ச்சரோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா மென்டல் ஹெல்த் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து பொண்ணு பையன்ற வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் ஆப்ஜெக்டிவ். எல்லாருக்கும் அதே தான் ஆசை, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் எல்லா டைமும் ஹாப்பியாக இருக்க முடியுமா? வானம் நேயர்களுக்கு வணக்கம். 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் இதெல்லாம் இல்லாம இப்போ ஜென்சி கிட்ஸ் அப்படின்றது ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. படங்களை பார்த்து இவங்க கிட்டு போறாங்களா இல்ல இவங்களை பார்த்து தான் படம் எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம ஜென்சி கிட்ஸோட வாழ்க்கையை பத்தி சைக்காலஜி டாக்டர் சுஜித்ரா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் இதெல்லாம் போயிட்டு ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஜென்சி கிட்ஸோட லைஃப்பை வச்சு படங்களும் எடுக்கிறாங்க. படங்களை பார்த்து இவங்க கேட்டு போகிறாங்களா இல்லை வந்து இவங்கள வச்சு படங்கள் எடுக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ ஜென்சி கிட்ஸை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்? ஜென்சி கிட்ஸுன்னு பார்க்குற வியூவர்ஸ்க்கே மெஜாரிட்டி பாப்புலேஷனுக்கு எந்த கேட்டகரியில் இருக்காங்க, என்ன ஏஜ் குரூப்பில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17லேருந்து 20க்குள்ளே இருக்கிற கேட்டகரி. அவங்க பார்த்தீங்கன்னா 1990s லேட் 90s அண்ட் பிஃபோர் 2010 பிறந்தவங்க தான் இந்த கிளாஸிஃபிகேஷனில் வராங்க. அதுக்கு அடுத்த 2010க்கு அப்புறம் ஆல்ஃபா கிட்ஸே வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு இது, இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்குது. ஸோ எனிவே படங்களை பார்த்து கெட்டு போகிறாங்களா அப்படின்னு சொன்னால் எஸ், அஃப்கோர்ஸ் அந்த படங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அப்ராட் படங்களை பார்த்து. ஸோ நம்மளோட இப்போது நம்ம லோக்கல், நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜில் நம்ம இருக்கோம்னா தமிழ் படங்களை பார்த்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் மூவிஸ் இருக்குல்ல, ஹவு த சில்ட்ரன்ஸ் பிஹேவியர், நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸை கொண்டு வந்துட்டோம்ல. ஸோ எப்படி இருப்பாங்க அந்த கிட்ஸு? ஸோ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் போகும்போது அந்த மூவிஸ் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த கிட்ஸ் வந்து அந்த இதுக்கு வராங்க. ஸோ இவங்களோட இதுவை பார்த்து இப்போ படங்களும் நம்ம லோக்கல் லாங்குவேஜஸ்லையும் நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு வகையில் வந்து ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் டேரக்டர்ஸும் நம்ம தேங்க்கும் பண்ணலாம். ஸோ தட் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் லோக்கல் லாங்குவேஜில் அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது அவங்க ஒரு அனலைஸ் பண்ண முடியும்ல வீட்டில். நம்ம பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணுற, நம்ம சில்ட்ரன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா அதை தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ எங்கே கரெக்ட் பண்ணணுன்றதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு தான் சொல்லலாம். பட் இதனோட எஃபெக்ட் வந்து இன்டர்நேஷ்னல் மூவிஸ் அண்ட் அந்த இன்டர்நேஷ்னல் கல்ச்சர், இன்டர்நேஷ்னல் வே ஆஃப் ஸ்டடியிங். ஸோ நம்ம எப்பயுமே இந்தியன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்க முன்னோர்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா நல்லதை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ ஜென்ரேஷன் அப்படி பிரித்து எடுத்துக்கிறது இல்லை. தட் இஸ் த மெயின் திங். ஸோ இன்டர்நேஷ்னலி நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில் இருக்கும். அப்போ தான் நம்ம அப்டேட்டடாக இருக்க முடியும். பட் எதை தவிர்க்கணுன்றது தெரியணும். நம்ம குழந்தைங்களுக்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் அந்த அட்வைஸ் கொடுக்க தெரியும். ஓகே. ஸோ இந்த ஜென்சி கிட்ஸை பேரண்ட்ஸ் வளர்க்கணுன்னா எந்த மாதிரி முறையில் வளர்க்கணும்? இப்போ நம்ம படங்கள் பார்க்க வேண்டாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, படங்கள் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன கேட்டகரியை வச்சு பார்க்கும்போது நானும் ஒரு ஜென்சி கிட்ஸ் தான். ஸோ நான் 90s கிட்ஸ் கூட வளர்ந்ததுனால வந்து நான் அவங்க பழக்கத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சில பேர் வந்து சில வீட்டிலலாம் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும், அது ஜென்சி கிட்ஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுக்கணுன்னா பெற்றோர்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? பெற்றோர் வந்து என்னென்னா இந்த பிள்ளைங்களோட பெற்றோர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நான் வந்து என்ன அனுபவிக்கலையோ என் குழந்தை அதை அனுபவிக்கணும். இங்கே தான் அவங்க தப்பே பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன அனுபவிச்சனோ அந்த கஷ்டமும் என் குழந்தைக்கு தெரியணும் அப்படின்னு என்னைக்கு அவங்க வந்து அந்த மெத்தடாலஜி அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்க குழந்தைங்களை கரெக்ட் பண்ண முடியும். எப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு சாக்லேட்டுக்கு ஏங்கணும் தெரியுமா, நான் வந்து எனக்கு இந்த மாதிரி பாக்கெட் மணி கிடச்சா இப்படி எனக்கு டெய்லி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி தெரியுமா, அந்த மாதிரி என் குழந்தை திங்க் பண்ணக்கூடாது. லெட் மீ கிவ் த பாக்கெட் மணி, லெட் அவங்க என்ஜாய் பண்ணட்டும், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண போக தான் அவங்களுக்கு வந்து அவங்கள கரெக்ட் பண்ணுறதே வந்து எங்களை மாதிரி ஒரு கவுன்சிலருக்கு கொஞ்சம் நிறைய செஷன்ஸே எடுக்குது. ஸோ நாங்கள் ஆக்சுவலி பேரண்டிங் கவுன்சிலிங்கும் தனியாக கூப்பிட்டு பேசி, அப்புறம் சில்ட்ரனையும் கூப்பிட்டு தனியாக பேசி, அப்புறம் 2 பேரும் அதை அப்ளை பண்ணி அது சிங்க் ஆகுதானா இட் டேக்ஸ் டைம். எதுவுமே உடனே சுவிட்ச் போட்டாமல் நடக்காது, நடக்கும். பட் இதனோட விழிப்புணர்வே இல்லையே பேரண்ட்ஸ்க்கே முதல்ல இல்லையே. அவங்களுக்கு என்னைக்கு டைரக்டாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதோ அன்னைக்கு தானே அவங்க அதை யோசிக்கிறாங்க. அண்ட் நான் வந்து டோட்டலி எல்லா பேரண்ட்ஸையும் குறை சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்கு எல்லாத்தையும் அலர்ட் கொடுத்து வளர்ந்தாலும் ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் காலேஜில் போடும்போது எல்லாம் வந்து மர்ஜ் ஆகுது. எல்லா டிஃப்ரெண்ட், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பசங்க வருவாங்க,
அப்புறம் வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஹைஃபை ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை மெடிக்கல் காலேஜ் கொஞ்சம் பெய்டு காலேஜஸ்லாம் நம்ம பசங்களும் போவாங்க. அங்கே வந்து ஒன்லி ஒரு ஸ்டேட்டஸ் தான் படிக்காது, லோ ஸ்டேட்டஸும் படிக்கும், ஒரு மெரிட்டில் வந்ததும் படிக்கும். இதெல்லாம் மர்ஜ் ஆகும்போது இந்த பேரண்டிங் நல்லா பண்ணியிருந்தாலும் இந்த பசங்களோட மர்ஜ் ஆகும்போது இந்த பசங்க வந்து இவங்களோட பிஹேவியர் வந்து அப்டேட்டடாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தப்பான வழக்கத்தையும் இந்த பசங்க வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அங்கே தான் வந்து இப்போது அந்த கரெக்டான பேரண்டிங்க்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நான் வந்து அதில் பதிவு செய்ய விரும்பப்படுறேன். ஓகே மேம். இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஜென்சி கிட்ஸ் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி லிவிங்கில் இருக்கிறது அது ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு முன்னாடி லிவிங்கில் இருக்கிறது அது ஒரு விஷயம், லவ் வேண்டாம் கல்யாணம் வேணால் லிவிங்கில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மைண்ட் செட் வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும் மேம்? அல்டிமேட்டாக வந்து டெக்னாலஜி இஸ் டூயிங் டெக்னாலஜி வந்து மனுஷங்களோட எமோஷன்ஸை வந்து நிறைய விதத்தில் பாதிக்கப்படுது. என்னென்னா வந்து எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் ஆப்ஜெக்டிவ், எல்லாருக்கும் அதே தான் ஆசை, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் எல்லா டைமும் ஹாப்பியாக இருக்க முடியுமா? அது வந்து வாழ்க்கையின் யதார்த்தம் இல்லை இல்லையா? அதுவே அந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஸோ எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும், ஒரு ஹாப்பினஸ் அட்டைன் பண்ணோடனே அடுத்த ஹாப்பினஸ் போகணும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுலேயே ஒரு சேச்சுரேஷன். இப்போது 90ஸ்க்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் வந்து ஓரளவுக்கு வெல் ஆஃப் ஒரு நல்ல சுப்பீரியர் ஆஃபீஷியல்ஸாக கவர்மெண்ட்டில் இருக்கலாம், நல்ல பிஸ்னஸ் க்ரோ ஆன ஒரு ஃபேமிலியிலேருந்து கிட்ஸாக க்ரோ ஆகிருக்கலாம், நல்ல ஸ்கூலிங்ஸில் போட்டிருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிராண்ட் பேரண்டல் டச் இருந்தது. அண்ட் இந்த கிட்ஸுக்கு வந்து அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லி அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் மோல்ட் பண்ணி வளர்ந்த பேரண்ட்ஸாக இருப்பாங்க. பட் அந்த பேரண்ட்ஸ்க்கே என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, அவங்க வந்து டெக்னாலஜி வைஸ் ஒன்றுமே தெரியாத பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. பட் இன்னைக்கு இருக்கிறது வந்து அப்படி சும்மா டச்சில் கிடைக்கிது இல்லையா? அதுக்கு முன்னா ஒரு விஷயம்னா எஸ் அவங்களும் டெக்னாலஜி வைஸ் அப்டேட்டட் பேரண்ட்ஸ் தான். 1970s இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஒரு 50-55s இருப்பாங்க இல்லையா? அவங்களும் வந்து அப்டேட்டட் பேரண்ட்ஸ் தான். பட் அவங்களாலேயே இந்த ஜென்சியோடவே கொஞ்சம் கோப்பப் பண்ண முடியல. இந்த ஜென்சி என்ன நினைக்குது, எல்லா ஜென்ரேஷன் கேப் தான், ஜென்ரேஷன் கேப்போட ப்ராப்ளம் மாதிரி தான். எனக்கு நிறைய தெரியும், நீங்கள் இப்படி இது பண்ணுறதுக்குள்ளே நான் இப்படி பண்ணிவிடுவேன், எல்லாமே ஷார்ட்கட் ரூட்ஸ். அப்போ ஷார்ட்கட் ஹாப்பினஸ், ஷார்ட்கட் எமோஷன்ஸு. ஸோ ஒரிஜினல் ஹாப்பினஸை விளக்குற அளவுக்கு கூட ஒரு இது இல்லை. அது வந்து சொன்னாலும் இப்போ தான் நிறைய வேர்ட்ஸ் வந்துச்சு. இப்போ ஆக்சுவலி அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜே இருக்குது. இப்போ ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ன்றது வேற, இப்போ ஜென்சி யூஸ் பண்ணுற இங்கிலீஷே வந்து கூட ப்ரோ சிஸ்டர் இந்த மாதிரி அது அதை விட வந்து ஜஸ்ட் ஒரு லைன் ஆஃப் அட்வைஸ் சொன்னாலே பூமர். அவங்க என்ன ஏஜ்னா இருக்கட்டும், அக்கா ஏஜ்னா இருக்கட்டும், ஆண்டி ஏஜ்னா இருக்கட்டும், பாட்டி ஏஜ்னா இருக்கட்டும், எல்லாரும் பூமரில் தள்ளி விட்டுருவாங்க. ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். பட் இது வந்து மெயினாக வந்து டெக்னாலஜி வந்து நமக்கு தேவை தான். அந்த டெக்னாலஜியை எந்த அளவுக்கு நம்மளோட ப்ளஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ஒரிஜினல் ஹியூமன்ன்றதும் வந்து ஒரு நேச்சுரல் வே. ஏன்னா வந்து நம்மளுக்கு இப்போ ஃபுட்டில் கூட நேச்சுரல் ஃபுட் கான்ஷியஸ்னஸ் நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஈவன் கிட்ஸில் கூட வருதுன்னா அந்த டயட்டிங், அந்த அவங்க வந்து கொஞ்சம் அப்பியரன்ஸ் வைஸ் அப்பீலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேச்சுரல் ஃபுட்ஸ், அந்த நாலேஜ் எப்படி இருக்கோ அதே தான் அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் நேச்சுரலாக நம்ம இயல்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து 80 ஏஜ்லனா இருங்க, 60 ஏஜ்லனா இருங்க, உங்களுக்குன்னு ஒரு சைல்டிஷான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து 60 இயர்ஸ் ஆகிட்டோம் இல்லை 85 ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே டோட்டலாக சொசைட்டிக்காக மாறாதீங்க. அதுவும் ஒரு தட் ஆல்சோ கீப்ஸ் யூ ஹங்குன்னு நம்ம அந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும்போது, இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரிஜினல் ஹாப்பினஸ் எங்கே வரும்? கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ரூட்டு ஒரு விஷயத்தை வந்து இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ ஆர்டர் பண்ணால் வீட்டுக்குள்ளேயே வருது. அதுக்கு முன்னே என்னென்னா, நம்ம வீட்டில் சமைக்கலனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் சாப்பிடலாம், போய் தான் சாப்பிடணும். அதுக்கு முன்னே இருந்த ஜென்ரேஷன் எப்படின்னா, ஹோட்டல்லே சாப்பிட மாட்டாங்க. வெரி அதாவது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, சமைக்கவே ஆகலைன்னா அப்போ தான் அவங்க டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஹோட்டல் போகிறதே தப்புன்னு நினச்சவங்க. அதுக்கு முன்னாடி அப்படி போனீங்கன்னா தேடி போய் தான் ஒரு தண்ணியே வேணும்னாலும் தேடி போய் நீங்கள் சேகரித்து வச்சு தான் நீங்கள் குடிக்கணும். ஒரு ஃபுட்டுனாலும் தேடி போய் தான் சாப்பிடணும் ஆதி மனுஷங்களாம். ஸோ அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருந்தது? எல்லாமே இருந்தது, ஹெல்த்தியாக இருந்தது. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வர 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 இந்த லேசினஸ், அதாவது வந்து தொட்டோடனே எதாவது கிடைக்குது, எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்கும் போது
இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் வரும். ஸோ அதனால தான் இப்போ வந்து எந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இறங்கியிருக்கோ ஒரு போர்ஷன் ஆஃப் நம்மளோட இந்தியாலையும் வந்து அந்த இந்த குருகுலம் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக க்ரோ ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளரும்போது நம்ம என்ன ரீஜனில் இருக்கோம், நம்மளோட கண்ட்ரியோட கல்ச்சர் என்ன, நம்மளோட கண்ட்ரியோட கல்ச்சரோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா மென்டல் ஹெல்த் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அது என்ன ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு 1970s முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சரி, மகாபாரதமாக இருந்தாலும் சரி, ராமாயணமாக இருந்தாலும் சரி, நான் அது வந்து சொல்வேன். என்னென்னா அந்த கதைகள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொன்னாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி சண்டையை தான் சொல்லுது. ஓகே, இதுலேயும் இதுதான் அந்த பவர் கான்கரிங். ஸோ அது அந்த டைம்லேருந்து அந்த சிப்ளிங் ரைவல்ரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியாஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அவங்களே அடிச்சிக்கிறது தான் நிறைய நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கதைகள்னால இப்படி ஆகுறாங்களா ஜனங்க, ராமாயணத்திலே சொல்லியிருக்காங்க அண்ணன் தம்பினா அடிச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்களா, இல்லை மகாபாரதத்துல எப்படி தான் அப்புறம்னு அது அந்த எக்ஸாம்பிள்ஸ்னால நம்ம அப்படி இருக்கோமா, அதில் இருக்கிற சில நெகட்டிவ்ஸும் நம்ம ரூல் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க சிங்கிள் கிட்டுன்னு, அந்த சிங்கிள் கிட்ஸு வந்து நேச்சுரலி வந்து சிங்கிள் கிட்னாலே ரொம்ப அட்டென்ஷன், ஓவர் அட்டென்ஷனும் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து கஷ்டமே இல்லாமல் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இந்த சிங்கிள் கிட்டுக்கு நீங்கள் என்ன தான் ஸ்வர்க்கமாக நீங்கள் அமைச்சு கொடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு இயல்பான விஷயங்கள் இருக்குல்ல, நடைமுறையில் அதனோட ஜென்ரேஷனோட பழகணும், அதில் தப்பு பண்ணணும், அதில் வரணும், அதுக்கான வழியே இல்லையே. அண்ட் போஸ்ட் கோவிட் இப்போ அந்த ஆல்ஃபா கிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஸ்கூலிங்கே தெரியாமையே படித்து அப்புறமா வந்து வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நிறைய அவேர்னஸ், கவுன்சிலர்ஸ்க்கும் நிறைய ரோல் இருக்குது. இப்போ ஸ்கூல்லலாம் கூட நிறைய கவுன்சிலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் கொஞ்சம் அந்த டீச்சரே சொன்னால் எடுப்படாது, பேரண்ட்ஸ் சொன்னால் எடுப்படாதுன்னு போது எக்ஸ்டர்னல் கவுன்சிலர்ஸும் தேவைப்படுறாங்க. இது மாதிரியான பிகாஸ் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ வந்து ஓவரால் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 47% இப்போ அஃபெக்ட் ஆகிருக்காங்க. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ 26ல் இருக்குது. இந்தியா 26ல் இருக்குதுன்றதே நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்டே இருக்க பொக்கிஷங்கள் அண்ட் வே ஆஃப் பேரண்டிங். இதில் முக்கியமாக நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல பேரண்ட் வளர்த்துருப்பாங்க. நீ வந்து ஜென்சி கிட்டானா இரு, இல்லை ஃப்யூச்சர் ஆல்ஃபா கிட்டானா இரு, நீ அந்த ஒரு சர்க்கியூட்டில் போகிற இல்லையா ஒரு ஸ்டேஜில் அந்த பசங்க பண்ணுறதை தான் நான் பண்ணணும்னு மாறாத. நீயாவே இருந்தீன்னா உன்னை பார்த்து ஒரு 10 பேர் வந்து நல்லா ஆகணும் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனுக்கு யாரும் பேச மாட்டாங்க. தட் இஸ் த திங். ஓகே மேம், இப்போ இருக்கிற அதிகமாக ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிற கிட்ஸ் யாருன்னு கேட்டால் ஜென்சி கிட்ஸை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. பசங்க இல்லாமல் பொண்ணுங்களும் வந்து அதை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் மேம்? இப்போ வந்து பொண்ணு பையன்ற வித்தியாசமே கிடையாதுமா. பிகாஸ் ப்ரொஃபஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி விமன் ஆர் ஆல்சோ பெட்டர். அண்ட் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய டாப் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஇஓவாக விமனை போடுவாங்க. ஏன் போடுறாங்கன்னா, இப்போ ஒரு ஜென்ஸ்னால் வந்து அவர் ஒரு ஸ்மோக் பேக், ஒரு பிரேக்கு, ஒரு டீக்கு ஒரு பிரேக்கு, இல்லைனா கொஞ்சம் அவரோட எமோஷன்ஸ்க்காக ஒரு ஃப்ரெண்டோட ஒரு சேட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க ஐ டோன்ட் சே அப்படி தான் பண்ணாங்க. அவங்களும் எஃபிஷியன்ட் பீப்புள் தான். பட் அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. அது எதுவுமே இருக்காது ஒரு விமன்னா. அப்படியே அந்த கான்சென்ட்ரேட்டட், அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே போகணும், இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் விமனையும் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டு த டாப் பொசிஷன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ வெரி என்டர்பிரைசிங். இந்த மாதிரி இருக்கிற விமன்ஸ் கூட இப்போ இந்த ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது எல்லாத்தையுமே அது ஏன்னா வந்து நான் சொன்ன சில்ட்ரன்ஸ்க்கு சொன்ன ஒரு விஷயம் தான். இப்போ நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், எனக்கு இதுதான், என்னை இப்படி தான் வளர்த்துருக்காங்க, நான் நேச்சுரல் ஃபுட் சாப்பிடுவேன், நான் டைமுக்கு தான் டீ சாப்பிடுவேன், என்னோட ஸ்லீப்பிங் ஹேபிட் அப்படி வச்சுப்பேன், நான் அளவாக தான் சோஷியல் மீடியாவை பார்ப்பேன், இல்லை எனக்கு நான் ரொம்ப சோஷியல் மீடியா பார்க்கறதுனால இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் ஆகலை அப்படின்னா அது ஒரு குறையாக ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு இருக்க நாலேஜ் போதும், உங்களோட ஃபீல்டுக்கு நீங்கள் வந்து ஓகேவாக இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் ஏன் வந்து ஒருத்தவங்க ஒன்று கேட்டாங்க, வேர்ல்டு இஸ் ஸோ பிக், நிறைய விஷயம் ஆயிரக்கணக்காக இல்லை 10,000 லட்சக்கணக்கான விஷயம் நடக்கும். எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ மற்றவங்க அதை பற்றி பேசுகிறாங்க, மற்றவங்க அதை பற்றி வந்து நீங்கள் ஒரிஜினலாக இருந்தால் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு என்னைக்கு நீங்கள் வந்து தாழ்வு மனப்பான்மையில் போகிறீங்களோ அப்போ தான் இந்த பாப்புலேஷன் ஆஃப் இந்த ட்ரக்ஸ் இது எல்லாமே வந்து நான் தான் சொல்ல, இந்த ட்ரிங்கிங் கல்ச்சராக இருக்கலாம், ஸ்மோக்கிங் கல்ச்சராக இருக்கலாம், இதெல்லாம் வந்து உள்ளே வருது. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த சிங்கிள் கிட்டாக இருக்கிற சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்க வளரும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த அடமென்ஸுன்றது ரொம்ப ஹையில் இருக்கும். ஆமா. அது வந்து அந்த பேரண்ட்டுக்கே தெரியாது. வெளியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இந்த கிட் வந்து இவ்வளோ அடமென்ட் இருக்குது, அந்த ரூட்னஸ் இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அடமென்ஸ் நேச்சர் தான் மெஜாரிட்டியாக அவங்களோட எமோஷனில் இருக்கும்போது தான் நினச்சதை செய்வோம் அப்படின்றது வரும். பட் இப்போ வந்து ஒரு ஸ்மோக்கிங் வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குதுன்னா பாடி ஹெல்த்து சயின்ஸில் எல்லாரும் சொல்லி தானே 10th வரும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எதெல்லாம் ராங் ஹேபிட்ஸ் பண்ணால் நம்ம ஹெல்த் போயிடும்னு எல்லா குழந்தைக்கும் தெரியும் இல்லையா. ஆனாலும் எனக்கு இது ப்ளஷர் கொடுக்குது, நான் இந்த கம்பெனி கொடுத்தா தான் அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆவான், அவன் என்னோட இது பண்ணுவான். சில பேரால் அஃபோர்டபிலிட்டி இல்லைனாலும் கொஞ்சம் ஹை ஸ்டேட்டஸில் இருக்க பசங்க நான் உனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு நீ கம்பெனி கொடு அப்படின்னும் போது இவன் ப்ரே ஆகுறாங்க. இவளோ சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து ஜென்ரேஷனே வந்து நோ பார், ஏன்னா பொண்ணும் பைக் ஓட்டணும் ஆசைப்படுது, பண்ணுறாங்க, பைலட் ஆகுறாங்க, எல்லாத்துலேயுமே இருக்கும்போது ஸோ ஈக்குவல் டு ஜென்ஸ் அவங்களும் இதில் போகிறாங்க. ஆனால் இவங்க எப்படி டிசைட் பண்ணுறாங்க இவங்க லைஃப்னா, என்னால் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்டையும் சஃபிஷியன்ட் மணி இருக்கிற ஒரு கேட்டகரியும் இருக்குது, அதுவும் அப்படி டிசைட் பண்ணும். நான் இப்போ ஏர்னும் பண்ணுறேன், ஸோ நான் ஹாப்பியாக இருக்கிறேன். நீ இருக்கிற வரைக்கும் லைஃப் இஸ் ஒன்ஸ், அந்த வேர்டு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, த லைஃப் இஸ் ஷார்ட். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பேச மாட்டாங்க. வாழ்கிறது வந்து 100 வருஷம் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். இப்போ என்னென்னா லைஃப் இஸ் ஷார்ட்டு, லைஃப் இஸ் ஃபார் ஒன்ஸு, ஸோ என்ஜாய் இட். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து எங்கேருந்து இறக்கப்பட்டிருக்கு? நாட் ஃப்ரம் இந்தியா, வெளியிலேருந்து இறக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பேச ஆகும்போது நேச்சுரலி நம்ம எதை பேசுகிறோமோ நம்ம அப்படி தானே இருப்போம். ஸோ அதனால் வந்து இப்போது வந்து இந்த ஸ்மோக்கிங் அண்ட் சோஷியல் ட்ரிங்கிங், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே ஆனால் பார்ட்டிக்கு போகணும், அப்புறம் சண்டேனா அவுட்டர் ஆஃப் த சிட்டி போகணும், ஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறம் பேக் டு த ஹோம் வரணும். இந்த மாதிரி கல்ச்சருக்கு அடிக்ட் ஆகும்போது பேரண்ட்ஸ் எப்போ வந்து அங்கே பிளாக்கேஜ் கொடுக்காம ஃப்ரீடம் கொடுத்தாங்களோ, இந்த ஜென்ரேஷன் வந்து அடுத்து இது திங்க் பண்ணது எல்லாமே என்னால் பண்ண முடியும். எனக்கு கல்யாணம் முக்கியம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணேன்னா எனக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தை பெற்றுக்கணும், ஐயோ அது ஒரு பேர்டன் தெரியுமா, ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ பெரிய பேர்டன், நான் ஏன் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி அளவுக்கு அவங்க அட்வான்ஸ் திங்கிங் பண்ணுறாங்க. நம்ம ஏஜுக்கு எவ்வளோ திங்க் பண்ணமோ அந்த திங்கிங் இல்லை, அட்வான்ஸ் திங்கிங். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன், முக்கியமான. ஓகே மேம், ஜென்சி கிட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நானும் ஒரு ஜென்சி கிட்ஸாக இருந்து என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம்.